வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் பெட் சைட் டேபிள் மேக்கிங் அப்புறம் சிம்பிள் அண்ட் ஈஸியான பெட் சைட் டேபிள் டெக்கர் ஐடியாஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெட் சைட் டேபிள் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வுட் ஸ்லைஸ் வாங்கி இன்சைடில் ஒரு 0.5 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு வுட்டை கார்வ் பண்ணி எடுத்துடலாம். டேபிளோட டாப் உடன் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேபிளோட லெக்குக்கு இது மாதிரி உடன் டாவலை ஆன்லைனில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த உடன் ட்ரே பேக் சைடில் லெக் ஃபிக்ஸ் பண்ண போகிற இடத்த மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லரால் ஹோல் போடலாம். உடன் ட்ரே பேக் சைடில் ஹோல் போட்டாச்சு. இப்போ இந்த உடன் டாவல் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லரால் ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த லெக் பார்ட்டில் ட்ரில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ட்ரில் பிட் நம்பர் 10ஆல் ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் சிங்க் பிட் நம்பர் 12ஆல் ட்ரில் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால இது போல்ட்டோட நெட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை நல்லா க்ரியேட் பண்ணும். அதுக்காக இப்படி 2 தடவை ட்ரில் பண்ணணும். அடுத்து போல்ட் அண்ட் நட் யூஸ் பண்ணி இந்த உடன் ட்ரே அண்ட் லெக்கை ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உடன் ட்ரே ஹோலில் கொஞ்சமாக எபாக்சி ரெசினை 2:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4 ஹோல்லையும் கொஞ்சமாக ஃபில் பண்ணி இந்த போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 24 hours நல்லா க்யூர் ஆகட்டும். இந்த உடன் ட்ரேல இருக்கிற இந்த போல்ட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெக்ல நட்டை வச்சுட்டு எபாக்சி ரெசினை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெசினை போர் பண்ணி இந்த உடன் ட்ரேயோட ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற 3 லெக்ஸையும் அட்டாச் பண்ணிடலாம். 24 ஹவர்ஸில் இந்த ரெசின் நல்லா க்யூர் ஆகிடும். ரெசின் நல்லா க்யூர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், லெக் அண்ட் உடன் ட்ரே நல்லா ஸ்ட்ராங் பாண்ட் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு லெக்கோட பாட்டத்தில் ஹோல் போட்டு புஷ்ஷை ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ டேபிள் சென்டரில் மண்டலா டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஸ்டென்சிலை சென்டரில் வச்சுட்டு நகராதபடி மாஸ்கிங் டேப்பால் ஸ்டிக் பண்ண பிறகு இந்த சாக் பெயிண்ட்டை சென்டரில் நல்லா அந்த ஸ்டென்சிலை அப்ளை பண்ணி ஸ்லோவாக இந்த ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக டேபிளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒன்ஸ் இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு வார்னிஷை கம்ப்ளீட்டாக டேபிளில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பண்ண டேபிள் அடியில் போடுறதுக்கு ஃபரி மேட் ஓல்டு சாஃப்ட் ஆயிலேருந்து பண்ணலாம். இந்த மேட் செய்கிறதுக்கு எனி ஓல்டு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, லைக் சர்க்கிள், ரெக்டாங்கிள்னு அந்த ஷேப்பில் ஃபேப்ரிக்கை கட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கோட எட்ஜஸை இப்படி மடித்து தச்சிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட் ஆயில் இருக்கிற ஃபர்ரி பார்ட்டை கட் பண்ணி இந்த பேஸ் ஃபேப்ரிக் மேலே வச்சு தச்சிடலாம். ஃபைனலாக ஃபர்ரி பார்ட் தச்சு முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபர்ரியை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபர்ரி மேட் ஓல் சாஃப்ட் டாய் யூஸ் பண்ணி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெட் சைட் டேபிளில் சக்குலண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் டெக்கர் செஞ்சு வைக்கலாம். பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி சக்குலண்ட் டெக்கர் பண்ணலாம். இப்படி ஷெல்லை வச்சுட்டு க்ளூ கன்னால 2 பக்கத்துலையும் ஷெல்லை ஸ்டிக் பண்ணலாம். இப்படி 2 பிஸ்தா ஷெல் நடுவில் ஒரு பிஸ்தா ஷெல்லை ஸ்டிக் பண்ணிட்டே போகலாம். இது ஒரு சக்குலண்ட் பிளான்ட் லுக்கை கொடுக்கும். இந்த சக்குலண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட்டை கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சக்குலண்ட்டை ஒரு சின்ன பாட்டில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சக்குலண்ட் இந்த பாட்டை பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் கோட்டாக ஒயிட் அக்ரலிக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு சக்குலண்ட்க்கு க்ரீன் கலரால் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதோட டிப்பு வந்து பிங்க் கலரால் பெயிண்ட் பண்ணால் இது இன்னும் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். அப்புறம் இந்த சக்குலண்ட்டை வைக்க போகிற பாட்டுக்கு ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். ஃபைனலாக இந்த சக்குலண்ட்டை இந்த பாட்டில் ஒரு ஸ்ட்ராங் க்ளூவால் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மண்டலா டிசைன் பெட் சைட் டேபிள், அதுக்கு கீழே போடுற ஃபெரி மேட், அப்புறம் இந்த சக்குலண்ட் டெக்கர், இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.